ரவி மோகன் நடிப்புல பொங்கலுக்கு காதலிக்க நேரமில்லை திரைப்படம் வெளியாகிருக்கு. இந்த நிலையில தன்னுடைய 34வது திரைப்படத்துல நடிச்சிட்டு வராரு. டாடா இயக்குனர் கணேஷ் கே பாபு இயக்கி வரும் இந்த திரைப்படத்திற்கு சாம் சிஎஸ் இசையமைக்கிறாரு. ஸ்கிரீன் சீட் மீடியா என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் இந்த திரைப்படத்தை தயாரிக்கிறாங்க. நடிகர் நாசர், இயக்குனர் KS ரவிக்குமார், VTV கணேஷ், சுப்பிரமணியம் சிவா, பிரதீப் ஆண்டனின்னு ஒரு திரைப்பட பட்டாளமே நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த திரைப்படம் அரசியல் களத்தை அடிப்படையாக கொண்டிருக்கக்கூடிய இந்த திரைப்படத்துடைய டைட்டில் அறிவிப்பு வீடியோல சட்டப்பேரவை காட்சிகள் இடம்பெற்றிருக்குது. RK நகர் சட்டமன்ற உறுப்பினராக உள்ள எதிர்க்கட்சியைச் சேர்ந்த சண்முக பாபுவின், அதாவது ரவி மோகனுடைய பழைய பெயரை தெரிஞ்சுக்கிறதுக்காக தமிழக முதலமைச்சர் விரும்புவது போல பெயரின் முக்கியத்துவம் குறித்து முதலமைச்சராக நடித்துள்ள நாசர் பேரவையில் எடுத்து சொல்வதில் தமிழ்நாடு தமிழகமாக மாறாம பார்த்து கொள்வதற்கும் ஒரு காரணம் இருக்குது அப்படிங்கறதும், இது தொடர்பாக சட்டப்பேரவையில விவாதம் நடப்பது போலவோ சட்டப்பேரவையில கலவரம் நடப்பது போலவோ அந்த வீடியோவுல இடம்பெற்றிருக்கிறது அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்குது. அப்போ பேசக்கூடிய RK நகர் சட்டமன்ற உறுப்பினர் சண்முக பாபு, என்னுடைய பழைய பேர் RK நகர் மக்கள் கொடுத்தது, அதுதான் என்னை இங்கு கொண்டு வந்திருக்குது, அந்த பெயர் அப்படின்னு ரவி மோகன் சொல்ல கராத்தே பாபு அப்படிங்கிற டைட்டில் வீடியோல வருது. மாண்புமிகு தமிழக மக்களே, கராத்தே பாபு என்னும் நான் என்று ரவி மோகன் இந்த வீடியோவை தன்னுடைய சமூக வலைதளத்துல பதிவிட்டிருக்கிறாரு. இந்த திரைப்படத்துடைய டைட்டில் வீடியோவிலேயே சட்டப்பேரவையின் அனல் பறக்கும் காட்சிகளும் விவாதங்களும் தமிழக அரசியலையே அதிர வைக்கும் அளவுக்கு இருக்குது. அச்சு பிசராம சட்டப்பேரவையும் உறுப்பினர்களுடைய தோற்றமும் அப்படியே இருக்கிறத பார்த்த ரசிகர்கள் ஆச்சரியத்துல அசந்து போயிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம வீடியோ வெளியாகி தற்போது வரைக்கும் 3.6 மில்லியன் கடந்து ட்ரெண்டிங்ல இருந்துட்டு வருது.